எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்திலே நாம் தேவனை உயர்த்தி ஆராதித்து அவரை மகிழ்வெடுத்துமாக. கர்த்தர் கடந்த நாட்களெல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்து அவரை துதிப்பதற்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் அவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் நல்லவர், எல்லா நேரங்களும் கூட நம்மை நடத்தி இருக்கிறார். ஆகவே நம் ஆண்டவரை மகிழ்வெடுத்தோம். அல்லேலூயா, துதி மகிமை என்று இயேசுவுக்கே செலுத்திடுவோம் என்று சொல்லி அவரை மகிழ்வெடுத்திடுவோம். சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா, உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா என்று சொல்லி கேள்விகளையோடு கர்த்தருடைய சமூகத்தை நாம் பார்வைக்கு பார்ப்போம். துதி மகிமையும் கரத்தையும் அவருக்கு செலுத்துவோம். பிரைஸ் காட். எல்லாரும் கைகளை தட்டி நாம தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா, துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்று இயேசுவுக்கு செலுத்திடுவோம்.
மகிமை என்று இயேசுவுக்கு செலுத்திடுவோம். சென்றவர் வந்து விடுவார். நம்மை அழைத்து செல்லும்படியாய் வரப்போகிறார். அவருக்கு முன்பதாக அவர் வருகை எதிர்நோக்கி பார்த்து கொண்டு அவருக்கு முன்பதாக நிற்க நாம் பார்க்கிறவர்களா எண்ணப்படும்படி நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இயேசுவே, உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும். நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நாளிலே. எங்கள் இயேசுவே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கு என்று ஜீவிப்போம் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி நாம் தேவனை மகிழ்படுத்தலாம். நிலையில்லா உலகினிலே நெறி தவறியே அடைந்தோம், நின் ஒளி பிரகாசித்திட நித்திய ஜீவனை கண்டடைந்தோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே என்று சொல்லி அவரை மகிழ்படுத்தலாம். இயேசுவே, உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும். நன்றி உள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நாளினிலே. இயேசுவே, உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும். நன்றி உள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நாளினிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போம். உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில்லா உலகில் நெறி தவறியே அழைத்தோம். இன்னொழி பிரகாசித்திட நித்திய தேவன் கண்டடைந்தோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போம். உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை நாடி மண்ணை அழைத்தோம், உங்கள் தேடியே மாற்றம் கொண்டோம். என்னை நோக்கி ஜெயம் பெற்றோம். இயேசுவே தரிசனத்தார் எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போம். உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை கண்டளைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே, என்று இயேசு மண்டை வாராயோ நித்திய தேவன் பேசிடவே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போம். உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உள்ள
உமக்கென்றும் ஜீவிப்போம். இயேசுவை நாம் பின் செல்லுவோம். உலகை என்றும் வெறுப்போம். அந்த பாதை சென்றிடுவோம். என்றும் அவரின் பலத்தான். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, உம்மையே செவிப்போம். உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். ஆமென். நிலையில்லா இந்த உலகத்தினில் ராஜா, பல பாவமான பாதைகள் நாங்கள் அலைந்தோம். ஆனாலும் இருளில் இருந்த எங்களுக்கு வெளிச்சமாக நீர் உதித்து பாவத்தின் பிடிகளிலே கிடந்த எங்களை ஒளியிடத்தில் கொண்டு வந்து ஒளியின் பிள்ளையாக எங்களை மாற்றினபடினால நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் பொன்னை நாடி மண்ணை அடைந்தோம். புகழ் தேடி கொண்டே ஏமாற்றம் அடைந்தோம். என்னை நோக்கி ஜெயம் பெற்றோம். இயேசுவின் தரிசனத்தால் இந்த உலகமே எங்களுக்கு எல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். எல்லாமே நஷ்டம். மண்ணை அடைந்தவர்களாய் காணப்பட்டோம். மண்ணுக்கு புகழாய் நாங்கள் காணப்பட்டோம். புகழ் தேடி ஏமாற்றம் கொண்டோம். ஆனால் உம்முடைய தரிசனத்தினால கர்த்தாவே நாங்கள் விண்ணுக்குரியவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே பொன்னை நாடி மண்ணை நாடி எதையெல்லாம் தேடினோம் அதை அடைந்தோம். ஆனால் பரலோகத்தையோ மறந்து விட்டோம். ஆனாலும் உம்முடைய அன்பு இரக்கத்தினால் எங்களை தேடி வந்து எங்களுக்கு அதை சாதகமாக்கி தந்திருக்கீங்கப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜா. ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானம் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று செய்கிறக்காரன் பாடுகிறார். நாம் சேர்ந்து பாடி மகிழ்ப்படுத்துவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானம் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே. என் கண்களை ஏறெடுப்பேன். Disco button B. Next song. எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பேன்.
அப்படிதான் சொல்லுகிறார். எனக்கு ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். மலைகள் பெயர்ந்து அகன்றிடணும், நிலை மாறி புவி அகன்றிடணும். மாறிடுமோ அவர் கிருபை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று அவர் சொல்லி இருக்கிறார். விலகாதவர் நம்மை விட்டு ஒருபோதும் மறையாத தேவன். ஆமென். எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா. ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. நம்மை அர்ப்பணித்து ஒரு அர்ப்பணமோடு இந்த பாடலை பாடி 14-14 எந்த உள்ளம் தாங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. எந்த உள்ளம் தாங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. உந்தன் வீடாய் உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. ஆம்சகிரியை போற்றும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் மாறும் இயேசு நாயகா. எல்லாம் சொல்லலாமா? ஆம்சகிரியை போற்றும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. குழந்தை உள்ளமாக்கும். அடுத்ததானோ? திரும்ப வீழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை இழாது காணும் இயேசு நாயகா. திரும்ப வீழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை இழாது காணும் இயேசு நாயகா. இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு
விஸ்வவாணி ஊழியத்தை ஆரம்பித்த ஒரு அருமையான ஒரு சகோதரன். இந்த ஊழியத்தை ஆரம்பித்த அண்ணன் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார். எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, எந்த வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. இது தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அவர் தங்குகிற வாசஸ்தலம். இந்த வாசஸ்தலத்தை நாம் பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டும். மாம்ச கிரியைகள் போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, திரும்ப விழாது பாரும் இயேசு நாயகா, திருவை இல்லாது இழந்து போகாதபடி காத்துவர்களும் இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. ஆமென். அல்லேலூயா. இந்த இருதயத்தை ஆண்டவர் கொடுத்துடும். இருதயத்தில் அவர் வந்து வாசம் பண்ணிடும். இனி நான் கிடையாது, இனி எல்லாமே நீங்க தான் அப்படி சொல்லி ஒப்பு கொடுத்து விடுவேன். ஆமென். ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நன்றி பலி, நன்றி பலி, धन्य बलि, धन्य बलि गीत गाएंगे परमेश्वर महिमा के लिए। 60 गीत नंबर 60। धन्य बलि, धन्य बलि, धन्य प्रभु तुझे मिले। तालियां के साथ धन्य बलि, धन्य बलि, धन्य प्रभु तुझे मिले। और तो ही आनंद है आपात तेरे चरणों में। और तो ही आनंद है आपात तेरे चरणों में। धन्य बलि, धन्य बलि, धन्य प्रभु तुझे मिले। और तो ही आनंद है आपात तेरे चरणों में। और तो ही आनंद है आपात तेरे चरणों में। कल के दुख सारे आज मैं भूल गया। कल
में समझ दिया जीवन से करने से जीवन में समझ दिया कोटि कोटि இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்தார். இந்த நாளிலும் நம்மளை சுகத்தோடு பலத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. यार करूंगा मैं ज्यादा तुझसे आराधना और गहराइयों से पूरे मन से आराधना पूरे बल से प्रेमी करूं आराधना पढ़ करो
இன்னும் அவரை அன்பு கூறுவோமா? और उससे प्यार करें இன்னும் அவரில் அன்பு और கூறுவோமா? उससे अधिकता से प्यार करें। கர்த்தர் நமக்காக அந்த அன்பை வெளிப்படுத்தினாரே. प्रभु हमारे वो प्यार प्रकट किए இயேசு மரணத்தின் மூலமாக அந்த அன்பை வெளிப்படுத்தினாரே. और मृत्यु के द्वारा यीशु ने वो प्यार प्रकट किया தேவ பிள்ளையை நாம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். और प्रभु के संतान हमें भी वो प्यार प्रकट करना है। அவர் அநாதி சிநேகித்தால் நம்மை சிநேகித்தார். वो अनाथ प्रेम के साथ हमें प्रेम किए ஆர் என்று நாம் எடுத்துக்கொண்டார். और उसके दया और अनुग्रह के द्वारा हमें खींच लिए அவருக்கு மகிமை உண்டாவதாக. और उसी की महिमा हो உங்களை நேசித்தார். और उनसे प्यार किए हैं। உங்களை அநாதி சிநேகித்தால் சிநேகித்தார். उन्हें अनाथ प्रेम के साथ प्रेम किया। தனிமையில் அலைந்தேன் என்று நீ நினைத்துக் கொள்ளலாம். तुम अकेलेपन के जीवन में बसे हुए भी सोच सकते हो தனிமையின் பாதையிலே தவிக்கிறேன் என்று நீ சொல்லிக் கொள்ளலாம். और अकेले राहों में भटकता होकर के सोच सकते हो। ஆனாலும் ஒரு கண் உன்னை நோக்கி பார்த்தது. लेकिन एक नजर तुम पर है அன்னைக்கு ஒரு கண் உன்னை நோக்கி பார்த்தது. और वो आंखें हमें देख रहे हैं நீ உன் தாயின் கருவிலே இருக்கும்போதே அந்த கண் உன்னை கண்டது. और माँ के कोख में उत्पन्न होने से वो तुम्हें नजर करता है। நீ உலகத்திலே பிறந்தாய். तुम संसार पर जिए அவரை மறந்து அலைந்தாய். और उसको बोलकर तुम जिए थे எங்கெங்கெல்லாமோ ஓடினாய். और हर एक जगह तुम भटका ஆனாலும் அவர் கரம் உன்னை விடவில்லை. लेकिन उसका हाथ तुम्हें नहीं छोड़ा। அவர் கரம் உன்னை தேடி வந்தது. उसका हाथ तुम्हें ढूंढ कर आया। அவர் கரம் உன்னை தேடி வந்தது. उसका हाथ तुम्हें ढूंढ कर आया। அவருடைய தேடி கண்டுபிடித்துக் கொண்டார். तुम्हें ढूंढ कर गले लगा। நீ எனக்கு சொந்தம் என்று तू பாராட்டி. मेरा ही है। நீ எனக்கு சொந்தம். तू मेरा ही है। இதுவரைக்கும் உதவின எபினேஸ் और आज तक संभालने वाले एबिनेजर இன்று வரைக்கும் உன்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டே வருகிறார். और अभी तक हाथ थाम कर चलाते हैं। அவரை மறந்து விடார். उसको ना भूलना அவரை மறந்து விடார். उसको ना भूलना முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிங்க. पूरी मन से उसकी आराधना करें। ஹalleluya ஹalleluya கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 எங்களை நேசிக்கிறதான என் நல்ல தகப்பனே, हमें प्यार करने वाले प्यारे पिता இந்த மாலை நேரத்தில் உங்க நன்றியோடு துதிக்கிறோம். इस शाम के समय धन्यवाद के साथ स्तुति உமக்கு करते மகிமை हैं தருகிறோம். और आप ही की महिमा நீங்க करें மகிமைப்படுவீராக. और आप महिमा पाइए ஒவ்வொருவரையும் நீ தொழுவீராக ஆசீர்வதிப்பீராக. और हर एक घर को छूकर चलाइए। நேரலையாய் பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களிலே அந்த பிள்ளைகளை நீ தொட்டு ஆசீர்வதிப்பீராக. लाइन के द्वारा देखा हर एक परिवार पर आपका आशीष हो गई। ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியிலே பலப்படுத்துவீராக. आराधना में भाग लेने वाले हर एक को प्रभु आप आत्मा से भर करें। அவர்களுக்கு ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கை தந்தரும்படியாக उन्हें சொல்லிக்கிறேன். जय पाने वाला जीवन दीजिए। சத்துரு கொண்டு வருகிற சதி மோச ஆலோசனை எல்லாம் கிரியைகளை அழித்து போடுவீராக. शत्रु द्वारा ले आने वाले सारे रुकावट यीशु के नाम से तोड़ते हैं ஜெயத்தை और கொடுப்பீராக. एक विजय दीजिए இயேசுவின் நாமத்திலே, ईश्वर के नाम से। இயேசுவின் நாமத்திலே ईश्वर के नाम से ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் பிதாவே. प्रार्थना करता हूँ। प्रार्थना सुन लो प्यारे पिता। ஆமென். आमीन ஆமென். आमीन ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்திலே அவரை நாமத்தை உயர்த்தும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் வந்திருக்கிறோம். और प्रभु के प्रिय लोग उसके नाम की महिमा करने के लिए हम इकट्ठा हुए हैं। Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். और प्रभु अच्छा है। கடந்த நாட்கள் தான் தேவன் உங்களை கண்மணி போல பாதுகாத்து நடத்தி और வந்திருக்கிறார். बीते हुए दिन प्रभु तुम्हें बहुत ही अच्छे से चला कर ले आए हैं। இந்த நாளிலும் அவரை நாம் மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். आज के दिन भी उसकी महिमा करने के लिए हम इकट्ठा हुए हैं। ஆமென். आमीन ஹalleluya. हालेलुया। கடந்த நாட்கள்
நாட்களிலே நாம் பார்த்தோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஒரு தலைப்பிலே நாம் இந்த வசனத்தை தியானித்தோம். और बीते हुए दिन हम देखे थे कि तुम्हारा सारा दुख आनंद में बदल देंगे உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று और பார்த்தோம். तुम्हारा दुख आनंद में बदलेगा. ஆண்டவர் நமக்கு சொல்லிய வார்த்தை, உலகம் சந்தோஷப்பட்டு உலகமோ சந்தோஷப்பட்டு குதூகலப்படும். और प्रभु हमसे कहता है कि संसार बहुत ही आनंद और मगन के साथ रहेंगे, நீங்க அழுது புலம்புவீங்க, लेकिन तुम गिड़गिड़ाओगे, ஆனாலும் உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். लेकिन फिर भी तुम्हारा सारा दुख आनंद में बदल देंगे. ஆமென். आमीन. எரேமியா புத்தகம் 31 அதிகாரம் 13 வசனத்துல பார்த்தோம், உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று அவர் சொன்னவர். और यिर्मयाह के पुस्तक में प्रभु कहते हैं तुम्हारे सारे दुखों को आनंद में बदल देंगे. கடந்த நாட்களிலே நாம் இதை பார்த்தோம். और बीते हुए दिन हम यही कार्य देखे थे. ஏசாயா 35:10 பார்த்தோம். Isaiah chapter 35 verse 10. படிக்கலாம் அந்த வார்த்தை. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். ஆமென். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். ஆமென். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எஸ், இந்த வார்த்தையை கொண்டு நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். और जयजयकार करने वाले इस शब्द के बारे में हम देखे थे. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேத வசனம் சங்கீத புஸ்தகம் 30 சங்கீதம் 11, 12 இரண்டு வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். Psalms chapter 30 verse 1 and 2. சங்கீதம் 30, 11, 12. 11 and 12. என் சுகங்களை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்து ராமருமை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஆமென். हिंदीல வாசிக்கலாம். तूने मेरे लिए विलाप के नृत्य में बदल डाला. तूने मेरा ताट उतरा कर मेरी कमर की आनंद की पटुआ बना. எஸ், அல்லேலூயா. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். और मेरे सारे विलाप को तूने बदल डाला है. புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று இந்த வேதம் சொல்கிறது. और गिड़गिड़ाने वाले हर एक शब्द को प्रभु आनंद में बदल देते हैं. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது अनेक நேரங்களிலே கர்த்தரை நோக்கி புலம்பினான். और भजन संगीत वाला हमेशा प्रभु के समूह पर ये कार्य कहकर होता है. அவன் தேவனிடத்தில் அதிகமாய் புலம்பினவனாய் காணப்பட்டான். और अनेक समय पर वो प्रभु के समूह पर जाकर गिड़गिड़ाता है. இக்கட்டுண்டான நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார். और संकट के समय पर मैं तुम्हें पुकारूं करके वो कहता என் है. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். मेरे हर एक संकट में मैं प्रभु की ओर चिल्लाकर पुकारा. பல நேரங்களிலே அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே और अनेक இருக்கிறான். समय पर वो प्रभु को ही पुकारते रहता है. ஆனாலும் அவனுக்கு சில நேரங்களிலே இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது फिर भी कई समय जब उसको संकट आते हैं புலம்ப ஆரம்பித்தான். वो गिड़गिड़ाने लगता है. புலம்பல் என்று சொன்னால் யார் புலம்புவார்கள்? और गिड़गिड़ाने का अर्थ कौन ऐसे गिड़गिड़ाता துக்கம் है. அதிகமாய் மேலிடும் பொழுது, और जब दुख बहुत ही बढ़ जाता நடக்க है வேண்டிய காரியங்கள் தடைபட்டு போகும் பொழுது, और हर एक कार्य जब रुक जाते हैं, எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு நடக்காமல் போனது நிமித்தமாக जो हम सोचते हैं और वो कार्य जब पूरा नहीं होता புலம்ப ஆரம்பித்து விடுவோம். हम गिड़गिड़ाने लगते हैं ஏன் இப்படி நடக்கிறது? कि क्यों इस प्रकार हो रहा ஏன் है இந்த விதமாக எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது? और ऐसी समस्या क्यों घटी है ஐயோ, என்னை கவனிப்பதற்கு யாரும் இல்லையா? कि हाय मेरी देखभाल करने के लिए कोई नहीं என்னை விசாரிப்பதற்கு யாரும் और இல்லையா? मेरी पूछताछ करने के लिए भी कोई नहीं கேட்கறதுக்கு யாரும் கிடையாதா? और मेरी पूछताछ करने के लिए कोई नहीं. நான் இந்த வாழ்க்கையில நான் இப்படியே தான் புலம்பிக்கிட்டே இருக்கணுமா? क्या मेरा जीवन ऐसे ही मुझे गिड़गिड़ाते रहना है? என் வாழ்க்கையே புலம்பல் தானா? क्या मेरा जीवन इस प्रकार का है? இதே நிறைய பேர் புலம்புவாங்க. ऐसे बहुत सारे लोग सोचते हैं நிறைய பேருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கும். और बहुत सारे लोगों के जीवन में इस प्रकार की घटना घटती है. சில அழுகை கூட்டங்கள் உண்டு. அழுகைக்கான சம்பளம் கொடுத்து அழ வைப்பாங்க. और रोने का एक झुंड है, उन्हें पैसे देकर उन्हें रोने के लिए बुलाते हैं. மரித்தவர்களுக்காக அழுவதற்காக ஒரு கூட்டங்கள் உண்டு. और जब कोई मर जाता है तब उनकी मृत्यु पर आकर वो रोते இது हैं. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருக்குது. और ये पुराने नियम से ही ले आया है. சம்பளம் கொடுத்து அவங்கள வர வைப்பாங்க. और उन्हें पका देकर ले आते हैं. அந்த வயதான அம்மாமார்கள் அந்த செத்த மரித்து போன அந்த பிரேதத்தை சுற்றிலும் நிற்கார்ந்து கொண்டு அழுது புலம்புவார்கள். और वो सारे बुजुर्ग वो मृत्यु के शरीर के पास रहकर वो रोने लगते हैं. புலம்பும் போது அவர்களை குறித்தான நல்ல நல்ல காரியங்களை சொல்வார்கள். और उस बुजुर्ग
गए हुए मनुष्य के बारे में अच्छे शब्द कहकर நீ होते हैं। எங்கள் மத்தியில இருக்கும்போது இப்படி எல்லாம் நடந்து கொண்டாயே என்று சொல்லி அழுவார்கள். क्योंकि हमारे समूह पर रहते तूने कितने अच्छे कार्य किए हैं, எவ்வளவு அன்பா எங்களிடத்துல பழகினாய், कितने प्रेम से तूने बातचीत की எவ்வளவு அன்பா எங்களோடு கூட நேசித்தாய், और कितना अच्छे से हमसे प्रेम किया है तूने, நிறைய பேருக்கு நீ உதவிகரமாக இருந்தாயே. और अनेक लोगों की तू मदद करती थी, உன்னுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. और तुम्हारा प्रेम कितना बड़ा பல है। விதங்களிலே புகழ்வார்கள். और ऐसे अनेक प्रकार से वो कहते हैं, புலம்பல் பா இது பேர். और उसे विलाप के लोग कहते हैं। ஆமென். இந்த புலம்பல் பாடலை பாடுவார்கள். और वो उसकी गीत गाते हैं। இது ஒரு அழுதிக்கான, அதாவது ஒரு மரித்து போன சரீரத்துக்காக புலம்பல் பாடுகிறதற்காக சம்பளத்துக்காக வரவழைக்கப்பட்டவர்கள். और मृत्यु शरीर के समूह पर इस प्रकार से गीत गाने के लिए उन्हें ऐसे देकर बुलाते हैं। ஆனா உண்மையான துக்க புலம்பல் யாருக்கு இருக்கும்? लेकिन सच्चा दुख किसके अंदर होता है? உண்மையாகவே இதயத்தில் உடைக்கப்பட்டவர்கள் தான் அந்த புலம்பல் புலம்புவார்கள். और सच्चाई से जिनका दिल टूटा है वो ही इस प्रकार से विलाप करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। உண்மையாக யாரு துக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க இருதயம் தான் புலம்பும். और जो कोई सच्चा से दिल टूटा हुआ है वो ही इस प्रकार से रोता है। புலம்பலை குறித்து பார்க்கும்போது எரேமியா புலம்பல் தான் பயங்கரமான புலம்பல். और एलिय्याह का विलाप भी बहुत ही भयंकर होता है। எரேமியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. वो एक बड़ा भविष्यवक्ता है। அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி தேவன் அழைத்திருந்தார். और उसने बड़े भविष्यवक्ता को प्रभु ने चुना। அவன் ஆண்டவர் அவனை அழைத்திருந்து அவனை அடிக்கும்படியாக, நொறுக்கும்படியாக, குழியிலே போடும்படியாக, திரும்ப காப்பாற்றும்படியாக பலவிதமான உபத்திரவங்களின் பாதைகளிலே தேவன் அவரை நடத்தினார். और बहुत सारी समस्या से उसे कुचलाने के लिए प्रभु उसे लेकर चलाते हैं। எல்லா உபத்திரத்தின் பாதைகளில் நடந்தாலும் और सारी संकट के राह पर चलने के बावजूद கர்த்தர் கூட இருந்தார். प्रभु उसके साथ थे। ஆண்டவர் அவருக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை தான் நிறைவேற்றினார். और मसीह उससे जो शब्द पहले कहे थे वही वो पूरा किए। அந்த எரேமியா தான் புலம்பல் எழுதுகிறார். और वही एरेमिया ये विलाप के पुस्तक लिखते हैं। எருசலேமுக்காக புலம்புகிறார். और यरूशलेम के लिए वो विलाप करते நம்ம हैं। ஏசப்பாவும் எருசலேமை பார்த்து यरूशलेम को देखकर वो विलाप करते हैं ஐயோ எருசலேமே, கோராசீனே, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, कि कुरासिन और बेतसाइदा तुम्हारे लिए हाय। உனக்கு செய்யப்பட்ட நல்ல கிரியைகள் சோதோம் கொமோராவுக்கு செய்யப்பட்டிருந்தா நலமாய் இருக்கும் அப்படி சொல்லி புலம்புறார். और जो अच्छे कार्य तुम्हारे क्या ये शायद 5 भी सोदोम और गोमोरा ने किया होगा। உனக்கு கிடைத்த தருணத்தை அலட்சியம் பண்ணி விட்டாய் என்று புலம்புகிறார். तुम्हें दिए गए मौका को तुमने ऐसे तुच्छ मान लिया है। அநேகருக்கு நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும், நாம் அதை அலட்சியம் செய்திருப்போம். और हमें से बहुत अच्छे मौका मिला होता है लेकिन फिर भी हम उसे व्यर्थ मानते हैं। எருசலேமுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது. और ऐसे भी एक अच्छा मौका मिला था। அதாவது அவர்கள் யாரை நோக்கி காத்திருந்தார்களோ அவரே உலகத்தில் வந்தார். वो किसकी ओर देखकर इंतजार करते वही संसार में आए। ஆனால் அவரையோ அவர்கள் மதியாமல் போய்விட்டார்கள். लेकिन उसकी कोई इज्जत नहीं की उन्होंने। அதனால அவர் உனக்கு கிடைத்த நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லி புலம்புறார். इसे वो कहते हैं कि बड़ा अच्छा मौका तुमने खो दिया है। நமக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நாம் நன்றாக பயன்படுத்திக் கொள்வோமாக. और हमें दिए गए मौका को हम अच्छे से उपयोग करना है। எரேமியா எருசலேமை குறித்து அதிகமாய் புலம்புகிற और காரியம் एरेमिया यरूशलेम को देखकर बहुत सारे विलाप करते हैं। கண்ணீர் தார தாரையாய் சொரிந்து और புலம்புகிறார். उनके आंसू बहने लगते हैं। மூர்ச்சித்து கிடக்கிறார்கள் என்று புலம்புகிறார். और वो कहते हैं कि वो सांस के बिना मरे हुए என் हैं। ஜனங்கள் மூர்ச்சித்து கிடக்கிறாங்க. और मेरे लोग संकट के साथ गुजरते हैं। ஓ வழியில என் ஜனங்கள் பசியா கிடக்கிறாங்க. और वो भूख के साथ मर रहे हैं। இப்போ 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசி கேட்போம். என் ஜனமாகிய குமாரத்தின் நொறுங்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதனால் கண்ணீர் சொரிகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. கண்களே பூத்து போகிற அளவில் அவர் சொரிகிறார். उनके आंखें सूजने तक वो रोते हैं। அப்புறம் என் குடல்கள் கொதிக்கிறது. ஆ. என் ஈரல் இலகி தரையிலே வடிகிறது. உடல் கொதிக்கிறது, ஈரல் இலகி தரையிலே வடிகிறது. குழந்தைகளும் பாலகரும் ம். நகரத்தின் வீதிகளில் மூச்சித்து கிடக்கிறார்கள். ஐயோ மூர்ச்சித்து கிடக்கிறாங்களே புலம்புறார். और वो गिड़गिड़ाते हैं। அடுத்தபடியாக அது ஏதாப்புல இருக்கிறது 18-19 எழுந்திரு. 18-19 அதே 2ஆம் அதிகாரம் 18-19 அவர்கள் அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு. இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு. ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு. ராத்திரியிலே முதற்சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் நுழைவிலும் முரசினால் மூர்ச்சித்து போக உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறு. ஆமென். அல்லேலூயா.
2:12 புலம்பல். எரேமியா காட்டு புலம்பல். वे प्रभु की ओर तन मन से पुकारते हैं, हे सिय्योन की कुमारियां की शरण पनाह, अपने आंसू रात दिन नदी की नाई बहते रह, तानिक भी विश्राम न ले, न तेरी आगे की खुद की चैन ले। रात के हर पहर के आरंभ में उठकर चिल्लाया कर, प्रभु के सम्मुख अपने मन की बात को द्वारा की नाई उंडेले। तेरे बाल बच्चों जो हर एक सड़क पर सीधे हुए पर भूखे के कारण मूर्छित हो चुके हैं, उनको प्राण की निम्मति अपने हाथ में उसकी ओर फैला। 1 அதிகாரம் 48 வசனம். 48:50. என் ஜனமாகிய குமாரத்தி அடர்ந்த கேட்டை நிமித்தம் என் கண்களிலிருந்து நீர்க்கால்கள் பாய்கிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. और मेरी आंखें लगातार आंसू बहते रहे। हालेलुया. எரேமியாவின் புலம்பல். और ये एरेमिया का विलाप है। எரேமியா அதிகமான உபத்திரவப்படுத்தப்பட்ட ஒரு நபர். और बहुत ही संकट के साथ गुजरने वाला मनुष्य एरेमिया है। கர்த்தருக்காக வைராக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. और प्रभु के लिए जागृति से खड़े रहने वाला एक मनुष्य। தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் அவரை தெரிந்து கொண்டார். और मां के कुख में उत्पन्न होने के पहले से प्रभु उसे चुने हुए थे। தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார். और भविष्यद्वक्ता के रूप में चुने थे। பாடுகளை அனுபவிக்கும்படியாக. और ताकि बहुत सारे संकट हो पाए। ஏன் சொன்னா ராஜாக்களை எச்சரிப்பார். ताकि वो राजाओं को दंड दे। ராஜாக்களை எச்சரிப்பார். और उन्हें चुनौती दे। ஜனங்களை கடிந்து கொள்வார். और लोगों को वो डांटे। அவங்களுக்கு வரப்போகிற ஆபத்தை குறித்து அவர்களுக்கு கண்டிப்பாய் உணர்த்துவார். उन्हें जो कोई हानि आने वाला है उसके बारे में वो कहते हैं। இதெல்லாம் அந்த மக்கள் கேட்டுட்டு இவன் மேல கோபம் கொண்டு இவனை அடிச்சு துன்புறுத்துவாங்க. और इस सारी जब वो कहते हैं तो लोग उसे बहुत ही कष्ट के द्वारा गुस्साने करते हैं। அதனால அவர் ரொம்ப வேதனைப்படுவார். और इससे वो बहुत ही वेदना पाते हैं। நம்மளே நிறைய நேரம் படிக்கும்போது ஏன் ஆண்டவர் எரேமியா மட்டும் இந்த பாடுபடுத்தி இருக்கிறாரு. और हमें भी कई समय ऐसे होते हैं प्रभु एरेमिया को इतना संकट के साथ क्यों गुजरने देते हैं। எரேமியா பாடுபட்ட மனுஷன் கிடையாது. और एरेमिया जैसे कोई व्यक्ति इतना कष्ट नहीं गुजारा होगा। கர்த்தருடைய வசனத்துக்கு சொன்னனால வாங்கி கட்டி கொண்டவர் இவர். और प्रभु के वचनों के अनुसार उसने ये कष्ट पाए। हालेलुया. हालेलुया. அதனால வசனம் சொல்கிறது. इसे वचन कहता है। சங்கீதக்காரன் சொல்கிறான். भजन संगीतकार कहता है। புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். मेरी सारे विलाप को तुम आनंद में बदल देते हो। என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக. और मेरी महिमा के द्वारा तुम्हें हमेशा में गीत गाऊंगा। நீரின் இரட்டை களைந்து கொண்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். और ये मेरे परमेश्वर है, मैं सर्वदा तेरी धन्यवाद करता रहूंगा। நம்ம எதற்காக புலம்புகிறோம்? हम किसके लिए विलाप करते हैं? நம்ம எதற்காக புலம்பி பார்க்கிறோம்? புலம்பி அழுகிறோம்? हम किस लिए विलाप करते हुए गिड़गिड़ाते हैं? நம்ம புருஷன் நம்ம பரிசுத்தத்துக்காக புலம்புகிறோமா? क्या हम पवित्रता के लिए रोते हैं? நம்ம சொந்த பந்த குடும்பங்களுக்காக புலம்புகிறோமா? हमारे परिवार और रिश्तेदारों के लिए क्या हम रोते हैं? ஜெபிக்கிறோம். हम प्रार्थना करते சில हैं। வேளைகளில் ஜெபிக்கிறோம். कई समय पर प्रार्थना जरूर करते हैं, புலம்புகிறோமா? लेकिन क्या हम गिड़गिड़ाते हैं? அன்னாள் புலம்பினார். और हन्ना ने गिड़गिड़ाया அன்னா था। தேவ சமூகத்தில் புலம்பினார். प्रभु के सम्मुख वो विलाप करती थी। அவள் உதடு அசைந்து கொண்டே இருந்தது. और उसके सारे होठों हिलते रहते थे, சத்தம் வரல. लेकिन शब्द नहीं आया। முணுமுணுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறா. वो हमेशा मुंह के अंदर ही बातचीत करती थी, ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறா. कुछ ना कुछ वो कहते रहती थी। ஏழி என்பது ஆலய தலைவர், அதாவது ஆசாரி, பிரதான ஆசாரி. அவர் தூரத்துல அப்படியே பார்க்கிற அண்ணா என்ன பண்றா அப்படின்னு. और एली यहाँ जो दूर से ही देखते हैं कि अन्ना क्या कर रही है। இந்த அண்ணா பார்த்த அண்ணாளை பார்ப்பதா உதடு மாத்திரம் அசைந்து கொண்டிருக்கிறது. तो अन्ना के होठों हिलते रहते हैं, ஆனால் அவர் சத்தம் வெளிப்படவில்லை. लेकिन उसकी कोई आवाज नहीं आती। அதனால ஒரு கோபம் கொள்ளுகிறார். इससे उसे गुस्सा आता है அண்ணாள், कि हे अन्ना, நீ எப்பதான் குடிவெறியை விட்டு விடாம இருப்ப? तुम कभी अपने नशे से बाहर निकलो மதுபானத்தை விடு और तुम्हारी नशा को छोड़ दो। அப்படின்னு சொல்லி அவளை வேதனைப்படுத்துகிறான வார்த்தைகளை சொல்லுகிறார். और भी वेदना करने वाले शब्द उससे कहते हैं। நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, वो कहती है मन से व्याकुल நான் மதுபானம் உண்டவள் அல்ல. मैं नशे में नहीं हूँ। எனக்கு ஒரு அன்புள்ள வேணும்னாக்கா நான் கட்டுண்டா சமுத்திர புலம்புறேன். मुझे एक लड़का को जन्म देने इसी कारण से मैं रो रही हूँ।
அல்லேலூயா. हालेलुया। அந்த உதடுகளின் புலம்பலை தேவன் கேட்டார். और वो होठों की गुनगुनाहट प्रभु सुनते हैं। தாவீதுக்கும் அப்படித்தான். और दाऊद का भी यही कहानी है। எப்பெல்லாம் கர்த்தருடைய புலம்புகிறானோ கர்த்தர் சத்தத்தை கேட்பார். और जब कोई वो गिड़गिड़ाते हैं, प्रभु उसकी आवाज सुनते हैं। புலம்பல் எப்படி வருகிறது? और गिड़गिड़ाना किस प्रकार से आता है? இருதயம் உடைக்கப்பட்ட உள்ளத்திலிருந்து வரும். और टूटे हुए दिल से वो निकलता है। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அந்த ஒரு கானானிய பெற்றார பெண், அதாவது பாவியாகிய ஒரு ஸ்திரீ ஒரு நரதம் என்று சொல்லப்படுகிற ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து உடைத்து இயேசுவின் பாதத்திலே பூசினார். தன் தலைமையினால் அதை உடைத்தார் என்று வேதம் और சொல்கிறது. कानान के पापी स्त्री के समूह में आकर एक बहुत ही बहुमूल्य इत्र को डालकर वो अपने आंसू से पोंछती है। அவள் அந்த பாதத்தை முத்தம் செய்தாள் என்று और பார்க்கிறோம். प्रभु के पांवों को छूती है। அப்படி என்றால் அவளுடைய இருதயம் உடைக்கப்பட்டு இருந்தது. यानी उसका दिल बहुत ही टूट चुका था। உடைக்கப்பட்ட உள்ளத்திலிருந்து அந்த நறுமணம் வெளிப்பட்டது. और टूटे हुए दिल से वो सुगंध आया था। சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 15வது வசனம் படிங்க. Psalms chapter 50 verse 15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. 51 ஒரு நிமிஷம். 17 51:17. தேவனை கேட்கும் பதிகள் ம். நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஆமென். टूटा मन परमेश्वर का योग्य बलिदान है। हे परमेश्वर, तू टूटे और पिसे हुए मन को तुच्छ नहीं जानता। தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். और टूटे मन प्रभु यहोवा का बलिदान है। அந்த நொறுங்குண்ட ஆவியிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையை தேவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்கிறார். और टूटे हुए दिल से जो शब्द प्रकट होता है, प्रभु उसे बहुत ही अच्छे से ஆர்வமா सुनते हैं। கேட்கிறார். और बहुत ही चाहत से सुनते हैं। ரொம்ப ஒரு பாசத்தோடு கேட்கிறார். और बहुत प्रेम के साथ वो सुनते हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய பிள்ளைகள் சில நேரம் அழுது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். और कई समय पर हमारे बच्चे रो कर हमसे कुछ कार्य कहते हैं। ஏங்கி அழுது வச்சுக்கோ. और बहुत ही तेजी से वो रोने அப்ப लगते அது हैं। வாயிலிருந்து சில வார்த்தைகள் சொல்லும். और कभी वो मुंह से कोई शब्द निकलता அப்ப है। நீங்க அலட்சியமா போவீங்களா? क्या तुम ऐसे व्यर्थ छोड़ने दोगे? அந்த பிள்ளை அப்படி அழுது சொல்லும்போது அலட்சியம் பண்ணுவோமா? क्या जब अपने बच्चे रोकर कहते तब हम ऐसे छोड़ देते? ரொம்ப கவனம் கொடுப்போம். हम बहुत ही अच्छे से सुनते என்னமோ हैं ஒன்று சொல்லுது, என்னமா சொல்றாருன்னு ரொம்ப கவனமா कि कुछ கேட்போம். तो कह रही है तो कि बहुत ही अच्छे से हम सुनने लगते हैं। ஏதாவது அதுக்கு செய்து ஆக வேண்டுங்கிற ஒரு உறுதியோட கேட்போம். और कुछ उनके लिए कार्य करने की चाहत से हम सुनते हैं। நம் தேவனும் அப்படித்தான். और हमारा पिता भी इस प्रकार ही है। புலம்பல ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுகிறார். तुम्हारे विलाप को प्रभु आनंद में बदल देंगे। ஆமென். ஆமென். எத்தனை புலம்பி இருக்கீங்களோ और जितने भी तुमने विलाप किए हो மனுஷனை பார்த்து புலம்பாதீங்க. और मनुष्य को देखकर मत गिड़गिड़ाओ। தேவனை பார்த்து புலம்புங்க. प्रभु की ओर देखकर तुम विलाप करो। ஆமென். ஆமென்। அந்த புலம்பல் கண்டிப்பா கேட்கப்படும். और वो जरूर प्रभु तुम्हारे विलाप அதான் सुनेंगे। தேவனை கேட்க பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். और प्रभु चाहने वाला बलि टूटे दिल का ही है। தேவனே நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியே என்று சொல்லப்படுகிறது. और टूटे हुए दिल को प्रभु कभी कुछ ना मानते। உடைக்கப்பட்ட உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை அவர் அசட்டை பண்ண மாட்டார். और टूटे हुए दिल से आने वाले शब्द को प्रभु कभी व्यर्थ न मानते हैं। எந்த ஒரு இருதயம் எப்படி நொறுக்கப்பட்ட உள்ளத்தோடு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுதோ கண்டிப்பா அந்த இருதயத்துக்கு அவர் பதில் கொடுத்தே தீர்வார். और जो कोई टूटे मन से प्रभु की ओर पुकारते, प्रभु ने जरूर सुनकर उन्हें அதான் அவர் சொல்கிறாரு. 50:15 சொல்லுகிறது. படிக்கலாம். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்து. ஆமென். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. और संकट के दिन मुझे पुकार நான் உன்னை விடுவிப்பேன். और मैं तुझे छुड़ाऊंगा। ஆமென் சொல்லலாம். आमीन कहें। நீ கூப்பிட்டு பார். तू पुकार कर देखो புலம்பலோடு பாடி பார். और संकट के साथ तुम उसे पुकार कर देखो। அவர் அந்த சத்தத்தை கேட்பார். वो तुम्हारी आवाज सुनेगी। ஆகார் வனாந்தரத்திலே புலம்பினார். आहा रेगिस्तान पर जाकर पुकारती है கண்ணீர் விட்டு கதறினார். और आंसू बहती है। கர்த்தர் அவள் சத்தத்தை கேட்டார். प्रभु उसकी भी आवाज सुनेगा அவளுக்கு மனம் இறங்கினார். और उस पर दया किए थे அவளுக்கு உதவி செய்தார். और उसको मदद किए थे। இன்று நம்முடைய புலம்பலையும் அவர் ஆனந்த களிப்பாய் மாற और பண்ணுவார். हमारे विलाप को भी प्रभु आनंद में बदल விசுவாசிங்க, देंगे। உங்க புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். तुम विश्वास करोगे तुम्हारे सारा विलाप आनंद में மனிதனிடத்தில் बदल புலம்ப கூடாது. देंगे। मनुष्य के समूह पर नहीं தேவ होना, சமூகத்துல புலம்புங்க. प्रभु के समूह पर हो। உன் அறையை பூட்டி உன் உள்ளறைக்குள்ள இருந்து நீ புலம்பு. तुम्हारा कमरा बंद करते हुए तो प्रभु के समूह पर गिड़गिड़ाओ। யாரும் இல்லாத நேரத்தில் உன் அறையை பூட்டி கர்த்தரை நோக்கி புலம்பு. जब कोई आसपास ना हो तभी तुम कमरा बंद करके प्रभु के समूह पर प्रार्थना அந்த करो சத்தம் தேவ சமூகத்துல போகும். और वो विलाप प्रभु के समूह पर जाकर அது बसे। உனக்கு வெளியரங்கமான பலனை கொண்டு வரும். वो तुम्हें बाहर के रूप पर वो तुम्हें आशीष दिलाएगा। ஆமென். आमीन। ஆமென்.
கர்த்தர் அப்படியாக உங்க புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற செய்வாராக. प्रभु तुम्हारे सारे विलाप को आनंद में बदल दे। மூன்றாவதாக 126ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் படிப்போம். Psalms 126 verse 1. முதலாவது பார்த்தோம் உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும், இரண்டாவது உங்க புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறது, மூன்றாவதாக சிறையிருப்பை மாற்றும் தேவன். 21:26 சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது போதும். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. और जब यहोवा सिय्योन के लौटने वाले को लौटा ले आया, तब हम स्वप्न देखने वाले से हो गए। சியோனின் குமாரத்தி திகைக்கிறார்களா? और सिय्योन की पुत्रियां बहुत गिड़गिड़ाने लगते हैं। பரலோகவாசி திகைக்கிறார்கள் இந்த பூலோகத்திலே. और स्वर्ग की जो दासी है वो इस पृथ्वी पर गिड़गिड़ाने लगती है। அவர்கள் திகைக்கிற இந்த சூழ்நிலையை தான் கர்த்தர் பார்க்கிறார். और उन लोगों की घबराहट स्थिति को प्रभु देखते हैं। சொல்லப்படுகிறது और इधर कहता है என்ன வசனம்? சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சியோனின் சிறையிருப்பை திருப்புவது இவங்க ஏதோ சொப்பனம் தான் பார்க்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. और सिय्योन के जब बंदी को प्रभु बदलते तभी ये सोचते कि ये स्वप्न देख रहे சில हैं। நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் நேரடியா நடக்கும்போது நம்மளுக்கு இந்த சொப்பனம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமா நம்ம நினைப்போம். जब भी हमारे जीवन में कोई अच्छे कार्य होते तब हम भी सोचते हैं कि क्या ये सपना ही है। எப்படி நடந்தது இது? और ये कैसे हुआ? எப்படி நடந்துச்சு? और ये कैसे हुआ? ஒரு சொப்பனம் போல நடந்து போயிடுச்சு. और एक स्वप्न की तरह ये गुजर இப்ப चुका இந்த है। இஸ்ரவேல் மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. और इस्राएल के लोग इसी प्रकार அந்த हैं சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். कि हम सोचते कि ये स्वप्न देख रहे हैं। கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை திருப்பும் போது அவங்களுக்கு என்ன நினைச்சா, ஏதோ சொப்பனம் தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. प्रभु जब भी उनकी बंदी का स्थिति बदले तभी उन्हें लगता है कि वो सपना देख रहे हैं। அப்படின்னா அவர்கள் நம்பிக்கை அற்றவர்களாய் காணப்பட்டாங்க. तो उनके अंदर कोई भरोसा नहीं था। அவர்களுக்கு நாம் மறுபடியும் திரும்பப்படுவோம் என்று சொல்லி ஒரு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. कोई हौसला नहीं था कि उनका स्थिति बदल जाएगा। அதனாலதான் ஆண்டவர் ஒரு நேரத்துல திருப்பும் போது அவங்க நான் ஏதோ சொப்பனம் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. इससे कई समय में जब प्रभु उनकी मदद करे तो भी उन्हें लगता है कि वो सपना देख रहे हैं। ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். प्रभु हमारी बंदी को बदल देंगे। பார்த்தோம் கடந்த நாட்களில் நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்த்து கொண்டே வந்தோம். और बीते हुए दिन हम हमारे कार्य देखकर आ रहे சில हैं। பலவீனமான காரியங்கள் எல்லாம் நாம் அதுல பார்த்தோம். बलवीता के कार्य कई हम देखे थे ஒவ்வொன்றா நான் உங்க மத்தியில வாசித்தேன். और हर एक में तुम्हारे पढ़कर सुनाया था। அது என்ன சொல்லப்படுகிறது? கவலை, சோர்வு, பயம், கோபம், சோம்பல், பொறாமை, பெருமை, அதிக தூக்கம், கடன், சந்தேகம், இந்த மாதிரி ஒரு காரியத்தின் மூலமாக நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? படையப்பட்டிருக்கிறோம், और கட்டப்பட்டிருக்கிறோம். बहुत सारे आलसी कार्य के द्वारा हमें बांधा गया है। எப்படி கட்டப்பட்டிருக்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தாச்சுன்னா, और अगर ये सब कैसे बांधे हैं? நம்பினோர் ஏமாற்றிருப்பாங்க, அதுல ஒரு கட்டப்பட்டிருக்கிறோம். जब भी हम किसी पर भरोसा करते और भरोसा टूट जाता है तभी हम बंधे जाते हैं। மனச்சோர்வு, और मन की व्याकुलता, மன கிளேசம், मन की இதெல்லாம் ஒரே क्लेश के द्वारा। கேட்டகரியில வரக்கூடிய और காரியங்கள். सारे एक ही कैटेगरी पर மன आते हैं। அழுத்தம், और मन की दबोचने से மனதில பயம், और मन के भय से மனத்தாங்கல், மனக்குழப்பம், மனவெறுமை, மனச்சிதைவு, மனவெறுமை, மனதுக்கம், மனக்கசப்பு, மனதுயரம், இப்படி பலவிதமான காரியங்கள் எல்லாம் அதுல அடங்கி இருக்கிறது. और बहुत सारी दुख भरी कार्य हम उसके अंदर देखे थे। இந்த மாதிரி காரியங்களை நாம கட்டப்பட்டிருக்கிறோம். और ये सारे कार्य से हमें बंधा गया है। இதான் ஒரு சிறையிருப்பு. और यही बंदी गृह है। இந்த சிறையிருப்பை தான் கர்த்தர் திருப்புங்கிறார். और यही बंधन को प्रभु छुड़ाना चाहते हैं। இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பை தேவன் திருப்பினார். और इस्राएल के लोगों के बंधन को प्रभु छुड़ाते हैं। எப்பெல்லாம் அவர்கள் பாவம் செய்தார்களோ அப்பொழுது அவர்கள் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுப்பார். और जब कोई वो पाप करते तभी उन्हें बंधन में डालते हैं। எப்பெல்லாம் தேவன் நோக்கி கூப்பிடுறாங்களோ அப்ப அவர் சிறையிலிருந்து வீட்டுக்கு அவங்க சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். और जब इस्राएल के लोग प्रभु की ओर पुकारे तभी वापस उन्हें बंदी से छुड़ाते हैं। இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அப்படித்தான் சிறை இருக்கப்பட்டார்கள். और इस्राएल के लोग ऐसे ही मिस्र देश पर भी बंधे थे। 430 வருஷம் அங்க இருந்தாங்கன்னு பார்க்கிறோம். 430 वर्ष को उधर ही அடிமைப்பட்டு கிடந்தாங்க. और वो गुलाम के रूप पर थे। அவர்களை ஒரு நாள் தேவன் கொண்டு வந்தார். और एक दिन प्रभु उन्हें मिस्र देश से छुड़ाए। அப்படின்னா அவங்க புலம்பலை கேட்டார். और उनकी गिड़गिड़ाने वाली आवाज को प्रभु எங்க सुने। தேவன் எங்கே? எவரே தேவன் எங்கே? और हमारे इब्राहिम का प्रभु किधर है? ஆண்டவர் நோக்கி ஓடமிட ஆரம்பித்தார்கள். और प्रभु को और देख के वो पुकारने लगे, புலம்ப ஆரம்பித்தார்கள். गिड़गिड़ाने लगे। இந்த புலம்பலை தேவன் கேட்டார். और यही विलाप को प्रभु सुने। கேட்டு எப்படி நினைக்கிறார்னா, और वो क्या सोचते हैं? ஆபிரகாமை
நினைக்கிறார். और अब्राहम को सोचते हैं முற்பிதாவாகிய ஆபிரகாமை நினைக்கிறார். और उनकी पूर्व पिता अब्राहम को याद करते हैं அவர்களுடைய தாத்தனாகிய ஆபிரகாமை நினைக்கிறார். और उनकी पूर्व पिता अब्राहम को याद करते हैं ஆபிரகாமோடு வாக்குத்தத்தம் செய்திருந்தார். और अब्राहम से प्रभु ने वायदा किया था இப்படியும் ஜனங்க எகிப்துக்கு போவாங்க, அடிமையா 430 வருஷம் இருப்பாங்க, மறுபடியும் நான் அவங்களை திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னு ஆண்டவர் அவர்களுக்கு பேசி இருந்தார். कि तेरे लोगों को मैं 430 वर्ष में उधर मिस्र देश में बंदी करूंगा और फिर उन्हें छुड़ाऊंगा। இந்த வார்த்தையின் பிரகாரம் தான் ஆண்டவர் நினைவு கூர்ந்து அவங்க தேவனை கூப்பிட்ட உடனே மோசே எழும்ப செய்து அவர்களை கானானுக்கு வழி நடத்தினார். और जैसे ही लोग प्रभु की ओर पुकारने लगे, प्रभु मूसा के द्वारा सारे लोगों को वापस छुड़ाने ஆக लगे தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். और प्रभु तुम्हारे बंधन को भी छुड़ाएंगे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது और प्रभु की ओर जब तुम पुकारोगे, கண்டிப்பா உங்க சிறையிருப்பு மாறும். जरूर तुम्हारा बंधन बदल जाएगा। எனக்கு யாரும் இல்லைன்னு நீங்க நினைக்க வேண்டாம். तो मत सोचो कि मेरे लिए कोई नहीं है। யார் இந்த பாவ கையிலிருந்து என்னை விடுவிக்க கூடும் என்று பவுல் புலம்புன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை புலம்பலாம். और जैसे पौल गिड़गिड़ाता है कि कौन है मुझे इस पाप के बंधन से छुड़ाएगा யார் என்னை விடுவிக்க கூடும்? और कौन मुझे छुड़ा सकता है। நமக்கு நிறைய நேரத்துல நம்ம நினைப்போம், யார் என்னை இந்த பாவ கட்டத்தை விடுவிப்பாங்க? और कई समय पर हम सोचते हैं कि इस पाप के राह से कौन मुझे छुड़ा இந்த सकता है சோதனையில நான் எப்படி வெளியே வருவேன்? और इस संकट में कैसे निकलूंगा। ஒருவர் இருக்கிறார், और एक है நமக்காக ரத்தம் சிந்தினார், और हमारे लिए लहू बहाने वाला நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு, और हमारे लिए लहू बहाने वाला यीशु, அவர்தான் நம் சிறையிருப்பை மாற்றினார். वही हमारे बंधन को बदलते हैं। ஆமென். आमीन। இயேசு மரித்தார், அதாவது எப்பொழுது அவர் சிலுவையில் அறையப்பட்டாரோ, அவர் ஜீவன் பிரித்ததோ, உடனே பாதாளத்தோட ஆவிகளை அங்க போய் சிறையிருப்பை விடுவித்தார் என்று வேதம் और சொல்கிறது. जैसे प्रभु उस क्रूस से नीचे उतारे गए थे, तभी तुरंत प्रभु नरलोक पर जाकर उन लोगों को प्रचार करने लगे பாதாளத்துக்கு போய் அங்க விடுவித்தார். और नरक पर जाकर प्रभु उनको छुड़ाने लगे थे। அதெல்லாம் நியாயப்பிரமாண காலத்துல இருந்த பிள்ளைங்க. और वो सारे अंतिम समय पर रहने वाले, न्याय के समय पे रहने அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நம்ம ரட்சிப்பின் காலத்துல இருக்கிறோம், கிருபையின் காலத்துல இருக்கிறோம். वो कृपा की समय पर है ஆக கர்த்தர் நம் சிறையிருப்பை மாற்றுவார். और इससे प्रभु हमारे सारे बंधन को நம்ம छुड़ाएंगे। யாருக்கு சிறைப்பட்டிருக்கிறோம்னு நீங்க நினைச்சு பாருங்க. और तुम किसके लिए बने हो करके तुम सोच कर देखो। கசப்பு ஒரு சிறையிருப்பு, கசப்பு. कड़वापन एक बंधन है பயம் ஒரு சிறையிருப்பு. और भय एक बंधन है நிறைய இடத்துல வேலை செய்யற இடத்துல நம்ம ஒரு சிறையிருப்பாக और இருக்கிறோம். हमारी नौकरी करने वाली जगह पर भी हम बंदी की तरह रहते हैं சில பொருளாசை என்ற சிறையிருப்புலாம் பிடிக்கப்பட்டிருக்கோம். और कुछ चीजों की माया के द्वारा हम बने हुए இப்படி हैं। அநேக சிறையிருப்புகள் இருக்கிறது. ऐसे बहुत सारे बंधन हैं அதுல இருந்து நாம் வெளியே வரணும். और उससे हमें बाहर आना है। கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், प्रभु की ओर हम पुकारें அவர் நம் சிறையிருப்பை மாற்றுவார். और वो हमारे बंधन को बदल देंगे। நான்காவதாக 14 யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 23 லிருந்து 25 வரை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 23 to 25. பின்பு மோசே ஆ. இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். ம். அவர்கள் மாராவிலே வந்தபோது ம். மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. ஆமென். அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. போதும். அல்லேலூயா. இங்கில வாசிக்கலாம், 23 வாசிக்கலாம். फिर मारा नाम का एक स्थान पर पहुंचे, वहाँ का पानी कड़ा था, उससे वो न पी सके, इस कारण उस स्थान का नाम मारा पड़ा। மாரா என்ற கசப்பு, मारा यानी कड़वापन மாராவின் கசப்பை மதுரமாய் மாற்றும் தேவன். और उसी कड़वापन को प्रभु मधुरता में बदलते हैं। ஆமென். आमीन। மாரா என்றால் கசப்பு, அந்த கசப்பை மதுரமாய் மாற்றுகிறவர். मारा यानी कड़वापन, उसी कड़वापन को प्रभु நம்முடைய मधुरता में வாழ்க்கையில बदलते அநேக हैं। கசப்பு இருக்கும். और हमारे जीवन में बहुत ही कड़वापन होते हैं கணவன் மனைவியை கடிந்து கொள்வார், கசந்து கொள்வார். और पति पत्नी पर कड़वापन के साथ बात करते हैं கணவனும் பிள்ளைகளை மனைவியை அதாவது பிள்ளைகள் எல்லாம் கசந்து கொள்வார்கள். और पिता अपने बच्चों के साथ कड़वापन से ही व्यवहार करते हैं மனைவி அப்படியே கணவனை கசந்து கொள்வாங்க. और पत्नी भी पति से इस प्रकार से व्यवहार करती இந்த है கசப்பு அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கும். और ये कड़वापन ऐसे लगातार चलते இந்த रहता है கசப்பு அவங்க வாழ்க்கையில இருக்க வரைக்கும் மதுரம் வரவே வராது. और ये कड़वापन उनके जीवन में रहे जब तक रहता है तब तक मधुरता नहीं आती அப்படின்னா ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. यानी दोनों हमेशा चुनौती के साथ कार्य करते हैं போட்டி எப்பொழுதும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். और हमेशा एक झगड़ा उत्पन्न होते ही रहता है யார் பெரியவர்கள் என்கிற ஒரு போட்டி அதில் நிலவும். कि उनमें से कौन
और बढ़ा करके एक चुनौती आती है நிறைய இடத்துல நண்பர்களுக்குள்ள கசப்பு இருக்கும், और दोस्तों के बीच में भी ऐसे कड़वापन होते हैं பிள்ளைகளுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் கசப்பு இருக்கும். और बच्चों के बीच में भी ये होता है அண்ணன் தங்கச்சி மேல, தங்கச்சி அண்ணன் மேல, அப்படி பல விதமாக இருக்கும் கசப்பு. और भाई बहनों पर भी ये होता है மாமச்சான் மேல கசப்பு. और अपने रिश्तेदारों पर भी होता है இந்த கசப்பு என்னன்னு சொன்னா நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாதபடிக்கு தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். और कड़वापन यानी हमें आशीर्वाद को न पाने का एक रुकावट இங்க இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள். और इसराइल के लोग रेगिस्तान पर ले आ रहे थे அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை அற்புதமாக பிளந்து நடுவே கடந்து வட்டாந்தரை அடைந்து விட்டார்கள். वो लाल समुद्र को 2 बार करते उस पर चल रहे हैं அவர் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். और 3 दिन वो सुर की रेगिस्तान पर बिना पानी के द्वारा चल रहे थे அதாவது பெரிய சிவந்த சமுத்திரத்தையே இரண்டாக பிளந்து அதிலே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினார் தேவன். और बड़े समुद्र को 2 बार करते हुए प्रभु उन पर इस्राएल के लोगों को चला रहे थे இக்கரை பட்ட உடனே और जैसे उस पार जा चुके थे வனாந்தரத்திலே நடந்தார்கள். और वो रेगिस्तान पर चलने लगे 3 நாள் நடந்தார்கள். 3 दिन तक वो चले கஷ்டம் தானே. और बहुत ही कष्ट है ஒரு நாள் ஒரு மனுஷன் தண்ணீர் இல்லாம இருந்தா என்ன ஆகுமா? एक दिन अगर एक मनुष्य पानी के बिना रहे तो क्या होगा 3 நாட்கள் அவர்கள் வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள். लेकिन वो 3 दिन तक बिना पानी के चल रहे थे அங்க தண்ணீர் கிடைக்கல. उधर पानी नहीं मिला சரி, அவர்கள் ஒரு இடத்துல வந்தாங்க. அந்த இடம் பேர் மாரா. और वो एक जगह पर आए वो जगह का नाम है मारा அந்த மாராவின் தண்ணீரை எடுத்து வாயில குடிச்சு பார்த்தாங்க. பயங்கரமான கசப்பு. और मारा का पानी जब वो स्वाद किए थे तभी वो बहुत ही कड़वा था அது பயங்கரமான கசப்பா இத குடிக்க முடியாமல் और उसे न पीने के कारण அந்த இடத்துக்கு இது மாறான்னு பெயரிட்டாங்க. उसका नाम उन्होंने मारा करके रख दिया பாருங்க அங்க என்ன நடக்குது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். तो वो मूसा के विरुद्ध गिड़गिड़ाने लगे कि हम और क्या पिएंगे அதற்கு முன்பதாகத்தான் மோசே மூலமாய் அற்புதமாய் நடத்தப்பட்டார்கள் வனாந்தரத்தில். அதாவது செங்கடலை பிளந்து और थोड़े समय पहले वो लाल समुद्र को 2 बार करते हुए वो चलने लगे நன்றாக ஆடி பாடினாங்க. और अच्छे से गीत गाते हुए आए थे மிரியா தம்பூர் எடுத்து நல்லா நடனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா और मीडिया अच्छे से तंबूरा लेकर वो नाचने மோசேயின் लगी சகோதரி यानी मूसा की बहन எல்லா பெண்களும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. और सारी स्त्रियां नाचने लगी थी ஒவ்வொருத்தரா அப்படி வசைப்பாடி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. और हर एक जन एक गीत गाने ஆனா लगे வனாந்தரத்துல வந்த உடனே தண்ணீர் கிடைக்கல. लेकिन रेगिस्तान पर आके कोई पानी नहीं मिला தண்ணீர் எடுத்து பார்த்தாச்சுன்னா அது மாறாவா இருக்கிறது, लेकिन जो पानी मिला वो भी कड़वा यानी கசப்பா मारा இருக்கிறது. वो कड़वा था கசப்பு குடிக்க முடியாது. और कड़वा को वो नहीं पी सके உடனே மோசேக்கு விரோதமா கசப்பு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. तो मूसा के विरुद्ध वो बातचीत करने लगे மோசேயை பார்க்கறாங்க. मूसा को देखते हैं மோசே और मूसा என்னத்தை பிடிக்கும்? हम क्या पिएंगे மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். और मूसा प्रभु की ओर वो पुकारता है அல்லேலூயா. हालेलुया அந்த ஜனங்கள் और वो लोग அற்புதம் செய்கிறவரை நோக்கி கூப்பிட்டு வேண்டும். अद्भुत करने वाले यीशु को पुकारना चाहिए था மோசேயை துன்பப்படுத்த பார்க்கறாங்க. लेकिन मूसा की निंदा कर रहे மோசேயை थे அவமானப்படுத்த பார்க்கறாங்க. मूसा की अपमान कर रहे थे மோசே என்னத்தை பிடிப்போம்? कि मूसा हम क्या पिएंगे இவ்வளவு பெரிய அற்புதம் செய்தவர் இது செய்ய மாட்டாருங்கிற நம்பிக்கை இல்ல. और जो अद्भुत का पहले किया था वो अभी भी कर सकता है இது ஒரு வகையான கசப்பும் கூட, ஒரு வகையான முறுமுறுப்பும் கூட. और एक तरफ से कड़वापन भी और एक तरफ से गिराते இந்த கசப்பும் முறுமுறுப்பும் சேர்ந்து அவர்களை கோபத்துக்குள்ளாக மாற்றி और விட்டது. ये दोनों मिलकर उन्हें और गुस्सा दिलाने लगा था உடனே கர்த்தர் சொல்றாரு, तो तुरंत यीशु कहते हैं கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். प्रभु मूसा को एक पेड़ दिखाते அதை हैं அவன் அந்த தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. वो पेड़ काटते जैसे वो पानी पर डालते वो पानी मधुरता में बदल जाता है அல்லேலூயா. हालेलुया அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீர்ல போட்டோம்னா தண்ணீர் எல்லாமே மதுரமாய் மாறி போயிடுச்சு. और वो पेड़ काटते जैसे पानी पे डालते वो पानी मधुर बन जाता है எவ்வளவு ஒரு அற்புதம். और कितना बड़ा चमत्कार है அவ்வளவு தண்ணீர் மதுரமா और மாறி. वो सारा पानी मधुरता में बदल देता है கசப்பு என்ற வாழ்க்கையில और कड़वापन का इस जीवन को இயேசுவாகிய மரத்தில் தொங்கப்பட்ட அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில கலந்து விட்டால் और क्रूस की पेड़ पर लटकाने वाला अगर यीशु हमारे जीवन में நம்ம आए வாழ்க்கை மதுரமாய் மாறி. हमारा जीवन भी मधुरता में बदल सकता பிறரை है குற்றப்படுத்துகிற வார்த்தை, और दूसरों को दिलासा दे பிறரை அவமானப்படுத்துகிற வார்த்தை, दूसरों को अपमान करने वाले शब्द பிறரை எரிச்சல் படுத்துகிற வார்த்தை, दूसरों को गुस्सा दिलाने वाले शब्द கசப்புகிற வாழ்க்கை வாழ்ந்து और कड़वापन का जीवन எப்பொழுதுமே அடுத்தவங்களுக்கு ஒரு கசப்பு வச்சுக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில और இருந்து हमेशा दूसरों पर एक कड़वापन का जीवन जीते இயேசுக்கு இடம் கொடுங்க.
एक क्षण के प्रभु को जगा दो இந்த கசப்பெல்லாம் மாறி போய் और ये सारा कड़वापन प्रभु बदल இந்த दे। கசப்பு மாறினாதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். अगर ये कड़वापन बदले तो ही तुम्हारे जीवन में आशीर्वाद ஆக उत्पन्न होगा। மாறாவின் தன்னை மதுரமாய் மாற்றின தேவன் मारा था पानी को मधुरता में बदलने वाले प्रभु அவங்களுடைய இருதயத்துல நீங்க அவருக்கு இடம் கொடுத்தீங்க, உங்க வாழ்க்கை மதுரமாய் மாற்றும். तुम्हारे जीवन पर भी जगह तुम्हारे जीवन को भी मधुरता में बदल देगा। துக்கம் சந்தோஷமாய் மாறும். तुम्हारा दुख संतोष में बदलेगा நம்மளை ஆனந்த கழிப்பாய் மாற செய்வார். और तुम्हारी सारी विलाप को प्रभु आनंद में बदल சிறையிருப்பை தேவன் மாற்றுவார். और तुम्हारे बंधन को बदल देंगे மாறாவின் வாழ்க்கை மதுரமாய் மாறும். और मारा के जीवन को मधुरता में बदल देंगे। அப்படியே கர்த்தருடைய கரத்துல நம்ம எழுந்து ஒப்புக்கொள்ளுவோம். और प्रभु की समूह पर हम खड़े होकर सौंपे। யாருக்காவது விரோதமாக நீங்க கசப்பு வச்சிருந்தீங்கன்னா இப்பொழுது ஒப்புக்கொடுங்க. किसी की भी विरोध अगर तुमने कोई कड़वापन रखा है तो अभी सौंप दो। இயேசு உங்கள் வாழ்க்கையில இடைப்படட்டும். प्रभु तुम्हारे जीवन पर बात करे। மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இது ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். वो कहते हैं एक शब्द कहो। சொல்லுங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். वो कहते हैं कि सिर्फ एक शब्द कहो என் வேலைக்காரன் சொஸ்தமாவா. और मेरा जो सेवक है वो चंगा होगा। நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்க்கிறேன்ல. और तुम हमारे घर पर आने के लिए योग्य नहीं हो। ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். लेकिन आप सिर्फ एक शब्द कहो, வேலைக்காரன் சொஸ்தமாவா. मेरा सेवक चंगा होगा। ஹalleluya. हालेलुया। இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. यीशु की ओर पुकारो। இயேசுவே यीशु எங்க வாழ்க்கையில வாருங்கப்பா. हमारे जीवन पर आइए पिता। கசப்பான வாழ்க்கையை வைத்திருக்கிறேன், और कड़वा का जीवन जी रहा हूँ வெறுவெறுப்பான வாழ்க்கை और வைத்திருக்கிறேன், बहुत ही गंदी जीवन जी रहा हूँ முறுமுறுப்பான வாழ்க்கையோடு வாழ்ந்து और கொண்டிருக்கிறேன், गिराने वाला जीवन जी रहा हूँ பொறாமையான வாழ்க்கை வாழ்ந்து और கொண்டிருக்கிறேன். शरण का जीवन जीता हूँ। ஏசப்பா இந்த வாழ்க்கையில நான் விடுதலை கொடுக்க வாரும் என்று पिता கூப்பிடுகிறேன். इस जीवन से छुटकारा देने के लिए आइए இந்த கசப்பை மாற்றி போடுங்க. और ये कड़वापन निकाल दीजिए। மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின தேவன் मारा की पानी को मधुरता में बदलने वाले என் प्रभु வாழ்க்கையில இருக்கிற கசப்பை மாற்றி போட வல்லவரானவரே. मेरे जीवन की कड़वापन को बदलने की सामर्थ्य है என் பிள்ளைகளுக்கு உரமா வைத்திருக்கிற கசப்பை மாற்றி போட நீ வல்லவரப்பா. और मेरे बच्चे के विरुद्ध होने वाले हर एक कड़वापन को निकाल दो கணவனுக்கு விரோதமாய் வைத்திருக்கிற கசப்பை மாற்றி போட நீ வல்லவரானவரே. और पति के विरुद्ध हर एक कड़वापन को बदल दो। மனைவிக்கு விரோதமாய் வைத்திருக்கிற கசப்பை மாற்றி போட வல்லவரையா. पत्नी के विरुद्ध हर एक कड़वापन को निकाल दो நீங்க கசப்பை மாற்றுங்கப்பா. और हमारे कड़वापन को निकाल दो கசப்பை மாற்றுங்க ஆண்டவரே. उसे बदल दो। இயேசுவே முரத்தத்தால் கழுவும். ईश्वर के लहू से धो இந்த दो। மாறா என்கிற கசப்பு மாறி போகட்டும். मारा का जो कड़वापन है उसे निकाल இப்பொழுதே दो மாறட்டும் और ஆண்டவரே. अभी बदल दो என் प्रभु। வாழ்க்கையில இருக்கிற கடின பாதைகளை மாறி போகட்டும். हमारे जीवन के कठिन राहों को बदल दो கசப்பு வேற இருந்து போகட்டும். और யாரையும் ஒருவர் கடிந்து கொள்ளாதபடி கசந்து கொள்ளாதபடி இருக்க உதவி செய்யுங்க. कड़वापन निकाल कर हर एक के मन पर कड़वापन निकाल दो யாவரோடு சமாதானமாகவும் சாந்தமாகவும் இருக்க உதவி செய்யுங்கப்பா. और हर एक के साथ समाधान से बात करने के लिए सहायता करें இனிமையான சொற்களை பேச உதவி செய்யுங்க. और मधुर के शब्द कहने के लिए सहायता करें வாழ்த்துதலை கூற உதவி செய்யுங்க. और उनकी तारीफ करने की सहायता करें ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்ல உதவி செய்யுங்க. आशीर्वाद का शब्द कहने के लिए सहायता करें இன்பமான வார்த்தைகளை பேச உதவி செய்யுங்க. और प्रेमी शब्द कहने की सहायता करें கசப்பு வேண்டாம், और कड़वापन नहीं கசப்பு चाहिए வேண்டாம், कड़वापन नहीं கசப்பு चाहिए வேண்டாம்ப்பா. कड़वापन नहीं चाहिए पिता। மதுரமாய் மாற்றும், मधुरता में बदल दो மதுரமாய் மாற்றும். मधुरता पर बदल दो மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றின தேவன் मारा के कड़वापन को मधुरता में बदलने எங்க वाले வாழ்வில் இருக்கிற கசப்பை மதுரமாய் மாற்ற வாரும். हमारे जीवन के कड़वापन को मधुरता में ஒவ்வொரு बदल दो குடும்பத்திலே வாரும் ஆண்டவரே. हर एक परिवार पर आइए ஒவ்வொரு மகனுக்குள்ள சிறு பிள்ளைகளுக்குள்ள பெரியவர்களுக்குள்ள மறுபடியாய் ஜெபிக்கிறேன். हर एक माँ बहन और बच्चों पर आइए पिता ஆண்டவரே, ஒவ்வொரு தொழில் செய்கிறவர்கள் உள்ளத்திலே வாரும் அப்பா. हर एक व्यापार करने वाले मन पर வேலை आइए செய்கிற பிள்ளைகள் உள்ளத்திலே வாரும் और ஆண்டவரே. काम करने वाले दिलों पर आइए ஆண்டவரே, எந்த இடத்துல அவர்கள் வேலை செய்ய மேனேஜ்மெண்ட் அவர்களை கசந்து கொண்டால் அவருடைய பிள்ளைகள் அன்பு செலுத்த உதவி செய்யுங்க. और जिधर भी वो लोग काम करें उधर अगर कड़वापन हो तो प्रभु उन्हें प्रेम करे सहायता
पता करें। அந்த இடத்துல அவர்கள் ஒருவேளை எஜமானை அல்லது மேனேஜரை கசந்திருக்கலாம். मैनेजर के समूह पर शायद वो कड़वापन के साथ அது चले हो, இன்றோடு மறையட்டும். वो आज से निकल जाए। இந்த நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற உள்ளங்கள் இப்படி இருக்குமானால் இன்றோடு அந்த கசப்பு மறையட்டும் और அப்பா. लाइन पर जो कोई देख रहा है पर उनके जीवन में से कार्यों को निकाल दो प्रभु, உங்க இன்பம் அவர்களின் உள்ளத்தில் வரட்டும் और ஆண்டவரே. तुम्हारा प्रेम उनके दिलों पर आए, அப்பா நீர் அவர்களை மதுரமாய் மாறச் செய்யுங்க. और आप उन्हें मधुरता में बदल दो। இயேசுவே தேனிலே இனிமையான உம்முடைய வார்த்தைகள் அவர் உள்ளத்தில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. और प्रभु आप मधुर से भी अधिक मधुरता से रहते हो, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை மதுரமானது என்று பார்க்கிறோம். और तुम्हारे शब्द मधुरता से भी अधिक है, வார்த்தையானவர் நீரே என்று और பார்க்கிறோம். शब्द भी तुम ही हो, நீரே மதுரமானவர். और तुम ही मधुर भी हो, நீரே और மதுரமானவர். तुम ही मधुरता நீர் हो। உள்ளத்திலே வாரும் அப்பா. तुम अपने दिलों में ஒவ்வொரு आई, உள்ளத்திலே வாரும். हर एक दिलों में आई, கசப்பு மறையட்டும். और कड़वापन निकाल दो, பெற்ற பிள்ளைகளுக்கு இருக்கிற கசப்பு மறையட்டும். और बच्चों और उनके माता पिता का कड़वापन निकाल दो। ஆசீர்வதியோ आशीष करो, ஆசீர்வதியோ. आशीष करो, அவர்களுக்கு எந்த வகையில தடையா இருக்கிறத கசப்பு அதெல்லாம் எடுத்து போட்டு ஆசீர்வதியும் அப்பா. और जो कोई कड़वापन है प्रभु आप निकाल दो। உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपको धन्यवाद உமக்கு देते நன்றி செலுத்துகிறேன். हैं। धन्यवाद देता हूँ, மதுரமாய் மாற்ற போகிறதற்காய் நன்றி. मधुरता में बदलने के लिए धन्यवाद, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. और हर एक को आशीष करो, கிருபையிலே சூழ்ந்து கொள்ளுங்க. और कृपा से रखो, பலவீனமான சரீரங்கள் சுகமடையட்டும். दरिद्रता के शरीर को चंगा करो, இயேசுவுடைய தழும்புகளால் தொட்டு சுகமாக்கும். ईशा अपने कायल हाथ छूकर चंगा करो, வேதம் சொல்லுகிற பிரகாரம் தழும்புகளால் குணமானிகள் குணமாகிறோம் என்று சொல்லப்படுகிறது போல குணமாக்குவீராக. और जिस प्रकार वचन कहते हैं उसी प्रकार उन्हें चंगा करो, ஒவ்வொரு பிள்ளைகளை குணமாக்குவீராக. और हर एक को चंगा करो, உச்ச தலை முதல் உள்ள கால் வரைகளில் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. और सिर से लेकर पांव तक प्रभु तुम चंगा करो, மூளை பகுதியில் வல்லமை இறங்குவதாக. और उनकी மூளை பகுதியில் வல்லமை இறங்கட்டும் और उनके दिमाग पर आपका चंगाई उतरे, ஆண்டவரே. அவங்க காது செவி கண் மூக்கு வாய் எல்லா பகுதியும் இறங்கட்டும் ஆண்டவரே. और उनके हर एक अंग पर प्रभु आपका सामर्थ उतरे, ஓ இந்த நரம்புகள் இருதய பகுதி எல்லாவற்றினுடைய வல்லமை இறங்கட்டும். नसों और दिनों पर आपका सामर्थ उतरे, இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமை அந்த ரத்தத்துல எலும்புகளில சதையில இறங்குவதாக. यीशु के नाम से उनके नस और चमड़ी पर आपका सामर्थ उतरे, சுகமடையட்டும் चंगाई हो, சுகமடையட்டும். இயேசுவின் நாமத்துல சுகமடையட்டும். यीशु के नाम से चंगाई हो, சில சொல்ல முடியாத வியாதிகள் இருக்கிற அந்த வியாதிகளை மறை வெளிப்படுவது நீக்கி போடுவீராக. न कहने वाले शब्द सारे बदल कर अपनी चंगाई हो, ஆண்டவர் வியாதிகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. बिना सारी बीमारी बदल दो, சுகமடையட்டும் இயேசுவின் நாமத்துல. चंगाई दो यीशु के, ஆரோக்கியம் உண்டாகட்டும். और बदलो கர்த்தருடைய சுகம் கொடுக்கிறக்காய் ஸ்தோத்திரம். प्रभु चंगाई करने वाले से உடைய धन्यवाद, பிள்ளைகள் உடைய அன்பின் பிரசனத்தால் நிரப்பி நடத்துவீராக. आपके प्रेम के प्रशंसा से भरिए, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. आपको कोटि धन्यवाद, உமக்கு நன்றி और செலுத்துகிறோம். आप ही की धन्यवाद, துதி கனமாகி உமக்கு தருகிறோம். स्तुति और कदर और महिमा आप ही को மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. उदारे यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता, பிதாவாகிய தேவனாலும் और पिता यीशु के द्वारा, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் और यीशु मसीह के द्वारा கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவது. कृपा और समाधान तुम्हारे जीवन पे बढ़ते रहे, ஆமென் आमीन, ஆமென். அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.